கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் சாலையோரங்களில் தர்பூசணி வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயில் வாட்டி எடுத்து வருகிறது. வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் சாலை ஓரங்களில் நீர்மோர், இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு, நுங்கு, தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிக அளவில் காணப்படுகின்றன. கோடை காலத்தில் குளிர்ச்சியான பொருட்களையே பெரும்பாலும் நாடும் மக்களின் சிறந்த தேர்வாக தர்பூசணி பழம் இருந்து வருகிறது. தற்பொழுது தர்பூசணி சீசன் என்பதால் தர்பூசணி வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது. ஆங்காங்கே தர்பூசணி கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் படுஜோராக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வருஷம் இந்த மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அதனால எல்லாமே காய் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு டோட்டலாக காய் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் மறுபடியும் போட்டிருக்காங்க வரும். ஆனால் இப்போ தரிசனமாக வெயில் இருந்தாலும் பழத்தோட விலை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஹோல்சேலே 25 ரூபாய், தோட்டத்திலே 20, 22 அப்படி போயிட்டுருக்கு. நம்ம 30 ரூபா விற்கிறோம் இன்றைக்கி கிலோ. அது இன்னொரு 20 நாள் 25 நாள் ஆனிச்சுன்னா கம்பல்சரி குறையிறதுக்கு வாய்ப்பு, 20 ரூபா 5 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக தானே, கோடை மாதிரி தானே இருக்குது. இப்போ வெயில் கம்மியாக ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு வியாபாரம் நார்மலாக இருக்குது. இன்னும் எப்படி இன்னும் ஒரு 10 நாள் இந்த மாதம் பிப்ரவரி முடிஞ்சுன்னா மார்ச் மாதம் நல்லா இருக்கும் வியாபாரம். மார்ச் ஏப்ரல்லாம் கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்கும் வியாபாரம். எப்போயுமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம குளிர்ச்சியாக வாட்டர்மெலன் இருக்குது நமக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஃப்ரூட்ஸோ இல்லைனா அதை வச்சு நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கிறது இட்ஸ் மோர் ஹெல்தியர் டு அஸ். வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கும் தர்பூசணி அதிக அளவில் நீர்ச்சத்துடனும் மிகுந்த சுவையுடனும் இருப்பதோடு நம் உடலை போதுமான அளவு நீர்ச்சத்துடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. உடலுக்கு குளிர்ச்சியும் அளிப்பதால் எங்கேனும் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது நல்லது. அதே சமயத்தில் தர்பூசணியை நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தர்பூசணியை காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேளையிலும் சாப்பிடலாம். இதை தவிர மாலை நேரங்களில் தர்பூசணி பழத்தை நாம் சாப்பிடலாம். ஆனால் இரவு நேரங்களில் தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பது மருத்துவ நிபுணர்களின் அறிவுரையாகும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்காது, இந்த பழம்லாம் சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் நல்லது, நல்லா உடம்பு கொஞ்சம் லத்தாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் உடம்புக்கு தான் கெடுதல். கரும்பு ஜூஸ்லாம் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை சுத்தம். இந்த தர்பூசு, கிர்னி பழம், பத்தாசு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஆப்பிள், சாத்துக்கொடி, கிரீன் பழம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா, திராட்சை அதெல்லாம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடணும். தென் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக தற்பொழுது தர்பூசணி வரத்து குறைவாக இருப்பதாகவும் வருகிற மார்ச் மாதத்தில் தர்பூசணி வரத்து அதிகரிக்க தொடங்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் என்னதான் இளநீர், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை மக்கள் வாங்கி சாப்பிட்டாலும் தர்பூசணிக்கே முதலிடம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சாலையோரங்களில் பழமாகவும் பழரசமாகவும் குறைந்த விலையிலும் எளிதாகவும் கிடைக்கும் தர்பூசணி பழம் உஷ்ணத்தை தணிக்கும் வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. கோடை காலம்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது தர்பூசணி பழங்கள் தான். வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்னாடியிலிருந்து சாலையோரங்களில் தர்பூசணி பழங்களின் வியாபாரமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னரே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களோ தர்பூசணி பழங்களை வாங்குவதில் ஆர்வம் செலுத்தி வராங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.